ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து எம்போஸ் லீஃப் ஸ்டிச். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 டைப் லீஃப் சொல்லி கொடுக்க போகிறேன். 3 டைப் லீஃப் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஒரு 3 டைப் லீஃப் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரையக்கூடிய லீஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வரையக்கூடிய திலகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ஓகேவா? இப்போ 2 வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இது 3வது லீஃப். ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே பைப்பிங் த்ரெட் ஒட்டணும். ஓகேவா? எம்போஸ் லெவல்னாலே நம்ம எப்போவுமே பைப்பிங் த்ரெட் ஒட்டி தான் பைப்பிங் த்ரெட் ஒட்டி அதில் சிக்ஸாக் பண்ணி அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கே பண்ணணும். அப்போ தான் அது எம்போஸ்டாக நம்மளுக்கு எடுப்பாக தூக்கி காமிக்கும். நான் வந்து இப்போ அந்த பைப்பிங் த்ரெட்டை நான் வந்து லைன் போடுற இடத்துல நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அந்த 2வது லீஃபில் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஒட்டண்டா. அதுக்கப்புறம் அந்த சைடில் 2லேயுமே கட் பண்ணி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிக்கோங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த நடுவில் வேண்டாம், அந்த சைடும் 2 கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதுலேயும் பைப்பிங் த்ரெட் ஒட்டிக்கோங்க. இது வந்து திலகமாக வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துலையும் பைப்பிங் த்ரெட் ஒட்டிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒட்டிட்டோம். நான் எல்லாமே ஒட்டி காய வச்சுருக்கேன். இப்போ வந்து சுற்றியும் நான் ஃபஸ்ட்டு வந்து சங்கிலி தையல் போட்டுக்கிறேன். எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போட்டோன்னா அது வந்து நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஒர்க்கு நீட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே சங்கிலி தையல் போட்டுக்கலாம். சங்கிலி தையல் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா இடத்துலையும் சிக்ஸாக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே போன ஸ்டிச்சில் நான் சிக்ஸாக் எப்படி பண்ணணும் இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சிக்ஸாக் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் இந்த ஒன்றுலேயும் நான் போட்டு காமிக்கிறேன். மீதி 2த்துக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, த்ரெட்டு வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பைப்பிங் த்ரெட் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சிக்ஸாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இன்னுமே காயலை. அந்த நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்கும். அதையெல்லாம் நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சு சிக்ஸாக் போட்டுக்கோ. மாதிரி மீதி இருக்க 2 லீஃப், இந்த 3 டைப் லீஃபுக்கும் சுற்றியும் சங்கிலி தையல் போட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டில் சிக்ஸாக் போட்டுக்கோங்க. இது வந்து நான் இப்போ 1 முடிச்சுட்டேன். மீதி உள்ள 2லேயுமே சிக்ஸாக் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து 3 லீஃப்லேயுமே வந்து நான் சிக்ஸாக் போட்டு இனி வந்து இதுக்கு மேலே எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எப்போவுமே நம்ம திலகம் ஷேப் எடுக்கும்போது நம்ம கார்னரில் இருந்து தான் எடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த கார்னரில் இருந்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. இங்கேருந்து எடுத்து அப்படியே கிராஸில் ரொம்ப தள்ளி போண்டா ஓரளவுக்கு மீடியமாக கிராஸில் இதில் வந்து நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். அந்த சங்கிலி தையலுக்கு உள்ள சங்கிலி தையலுக்கு வெளி மாதிரி தான் நம்ம லோடிங் ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம கிராஸில் கொடுக்கணும். அப்போ தான் அந்த லீஃப் ஸ்டிச்சு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் எந்த அளவு லென்த் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அதே அளவு நீங்களும் லென்த் எடுத்துக்கோங்க. ஒரு லீஃப்னால் அந்த அளவுக்கு தான் லென்த் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு லென்த் எடுத்து கிராஸில் நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த சங்கிலி தையலுக்கு உள்ள சங்கிலி தையலுக்கு வெளியே அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்காது. இல்லைனா நீங்கள் வந்து இப்போ சங்கிலி தையல் போடாமல் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் இறக்கம் இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்ருந்தே சொல்கிறேன், நீங்கள் வந்து சங்கிலி தையல் போட்டுட்டு பண்ணுங்கள். சங்கிலி தையல் போட்டுட்டோமே அதுக்கப்புறம் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் சங்கிலி தையல் போடணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக சங்கிலி தையல் போடணும். ஓகேவா? ஒரு ஒர்க்கு முடித்தோன்னா அதை சுற்றியும் சங்கிலி தையல் போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால கண்டிப்பாக இந்த லீஃப் முடிஞ்சதுக்கப்புறம் சுற்றியும் நம்ம சங்கிலி தையல் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதை வந்து போட்டுக்கோங்க. இது ஒரு மெத்தட். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மெத்தட் வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சை கான்செப்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது முடிக்க போகிறோம். இது முடித்ததுக்கப்புறம் சுற்றியும் சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. ஓகே, நான் இப்போ முடித்து
எண்டு நாட்டு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் அது முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் கண்டிப்பாக நீங்களும் சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ஒரு மெத்தட் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது மெத்தடு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து நான் வந்து அந்த லீஃபுக்கு பாதி சென்டர் எடுக்கலை, பாதி நான் எடுக்கலை. அதுக்கு ஒரு கால்வாசி மேலேருந்து கீழே ஒரு கால்வாசி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நீடில் இறக்கி நூலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கார்னருக்கு போய்க்கோங்க. கார்னர்லேருந்து அப்படியே கீழே பட்டன் கோல் ஸ்டிச் போட்ட அதே மெத்தடு தான். சேம் என்னென்னா, இது ஒன் சைடு போடுறோம், ஒன் சைடு லீஃப். இது வந்து ஒன் சைடு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த சைடு போடணும். ஓகே, இது வந்து கிராஸில் வரும். லீஃப் ஸ்டிச்சிங்கிறதுனால இது கிராஸில் வரும். அந்த நடு சென்டர் எடுத்து அதுக்கப்புறம் மேலே 1 by 1 கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, மாதிரி மேலே கொஞ்சம் இறக்கி கீழே கொஞ்சம் தாத்து நல்லா பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு புரியும் உங்களுக்கு. அப்படி ஒன் சைடு மேலே அப்படி இந்த சைடு இங்கே கீழே இறக்கும்போது இங்கேயும் கீழே இறக்கிக்கணும். இந்த மாதிரி கடைசி எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த கீழே உள்ள அந்த இதில் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இனி வந்து அப்படியே கீழ் நோக்கி போயிடாதுங்க, அந்த சைடில் குத்திக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் கண்டிப்பாக அந்த நுனியில் அப்படி போட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து முடியும் போது கடைசியில் கொஞ்சம் இடம் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி சைடில் போட்டு முடிச்சுக்கணும். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ ஒன் சைடு முடிச்சிட்டோம். இனி வந்து இதே நம்ம இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் அந்த சைடு போட போகிறோம். இங்கேருந்து அதே இடத்துலேருந்து எடுக்கிறோம், அப்படியே கீழே அப்படி கொஞ்சமாக மேலே வந்து கொஞ்சம் இறக்கி கீழேயும் மேலே கொஞ்சம் போட அந்த மாதிரி கீழேயும் கொஞ்சம் இறக்கி குத்திக்கணும். அதே சேம் பட்டன் கோல் ஸ்டிச்சு தான். ஓகேவா? ஆனால் லீஃபில் கொஞ்சம் கிராஸில் போடுறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுற்றியும் சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து மெதுவாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ லென்த்தாக போகுதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து கட் பண்ணி பார்க்காதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? என்ன ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து அப்படியே வச்சு ரொம்ப கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வராது. உங்களுக்கு டவுட் வராத அளவுக்கு தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து வீடியோவை கட் பண்ணி பார்க்காதுங்க. கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். இதில் வந்து நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டவுட்டே வராது. ஓகேவா? உங்களுக்கு புரியலைன்னா வீடியோவை மிட் பண்ணி வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சுற்றியும் சங்கிலி தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச் பார்ப்போமா? ஓகே, இப்போ வந்து 3வது லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு கீழே சுற்றியும் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டு ஒட்டியிருக்கோம். அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே இல்லை, கீழே இந்த இடத்துல நீங்கள் குத்திக்கோங்க. குத்தி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்களா, அப்படியே கார்னர் போய் அப்படியே கீழே, அதுக்கப்புறம் இந்த சைடு போடுறீங்களா, இந்த சைடு போயிட்டு அப்படியே கீழே. மேலே வந்து லாக் ஸ்டிச்சு போட வேண்டாம், மேலே வந்து கீழே மட்டும்தான் லாக் போடணும். ஓகேவா? மேலேருந்து அப்படியே கீழே இறக்கி கீழே மட்டும் தான் லாக் போடணும், மேலே லாக் போடண்டாம். இதுவும் சேம் பட்டன் கோல் ஸ்டிச்சு மெத்தடில் தான் வரும். ஒருக்கா இந்த சைடு போடுறீங்க, ஒருக்கா அந்த சைடு போடுறீங்க. ரெண்டாவது மெத்தட் நீங்கள் போடும்போது என்ன பண்ணீங்க, ஒரு சைடில் மட்டும் நம்ம போட்டு வந்தோம். இது வந்து என்னென்னா நம்ம வந்து 2 சைடுமே இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து பேசிக் லெவலில் இந்த ஸ்டிச் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அது வந்து பைப்பிங் த்ரெட் ஒட்டாமல் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் ஒட்டி போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு இறக்கி அப்படியே போட்டுகிட்டே வாங்க.
ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டு இப்போ அதில் ஒரு பைப்பிங் த்ரெட் இருக்கா? இப்போ இந்த இடத்துல வரும்போது எல்லாருக்குமே டவுட் வரும். இனி இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே குத்தவா? இல்லை கீழே இறக்கி குத்தவா? அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தானே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி அங்கேருந்து எடுத்துட்டு அப்படியே அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு கீழே பார்த்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட்டுக்கு கீழே அப்படியே நடு சென்டர் கணக்கு பண்ணி குத்திக்கோங்க. குத்தி அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலைன்னா ஒன் மோர் பேய் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இவ்வளோந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒயிட் கலர் பைப்பிங் த்ரெட்டு மறைஞ்சிட்டா நெருக்கமாக இந்த மாதிரி குத்தி இப்போ வந்து இந்த கார்னர் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு டவுட்டு கண்டிப்பாக வரும். இனிமேல் இதுக்கப்புறம் கீழே போகவா சைடில் போடவான்னு என்ன பண்ணுறீங்க? கீழே போகக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே இடத்துல ஒரு 5-6 வாட்டி குத்தி எடுத்துகிட்டே இருக்கேன். அப்படியே அதே இடத்துல உங்களுக்கு குத்த முடியலை அப்படின்னா கொஞ்சம் சைடில் போட்டுக்கோங்க. அந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டு 2வது லீஃபுக்கு போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் அப்படியே அந்த சைடு ஒன் சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு வாங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரே இடத்துல போட்டு அப்படி வாரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை நிறைய நேரம் அந்த இடத்துல நான் குத்தி போட்டுட்டேன் மேம் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்படி ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சைடு போடுங்க. அந்த கார்னர் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த கீழே அடியில் உள்ள அந்த இது போட்டதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் முடிச்சிட்டோம். முடித்து சுற்றியும் சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து சங்கிலி தையல் போட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு லீஃப் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் உங்களுக்கு வந்து டவுட்டு கிளியர் ஆகாது. 3 மெத்தட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 3 மெத்தட்லேயும் 2 லீஃப் போட்டு அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.